ஹாய் ஹலோ மக்களே, நான் தான் உங்கள் ஃபெக்ஸ் தமிழ் கேமர். இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 5 days at ஷெர்க் ஹோட்டல். இந்த கேம் தான் சேர்ந்து ப்ளே பண்ண போகிறோம். இந்த கேம் வந்து உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தெரிஞ்சவங்க இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, தெரியாதவங்க இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. சரி, ஓகே. இந்த கேமோடைய கான்செப்ட்னால நம்ம வந்து ஒரு ஹோட்டலுக்கு போகிறோம் 5 நாள் தங்குறதுக்கு. அந்த 5 நாள் என்ன நடக்கிறது தான் இந்த கேமோடைய கான்செப்ட். சரி, ஓகே கைஸ், வளவலன்னு பேசாமல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நைட் 1 வந்தாச்சு. ஓகே, சரி, ஓகே கைஸ். இந்த பச்சை மண்டையனை பற்றி உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இவரை வராத வீடியோவில் பார்க்காத ஆளும் இல்லை. சரி வாங்க போய் அவர்கிட்ட என்ன ஏதுன்னு போய் ஃபஸ்ட்டு பேசுவோம். பாருங்கள் எப்படி சிரிச்சுன்னுக்கிறாருன்னு பாருங்கள். என்னடா ஆளுலாம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். சரி, ஓகே. இவர் கொஞ்சம் வந்து இவர் பேசும்போது இவர் வாய்ஸில் பேசுவோம். சரி. ஹலோ, வெல்கம் டு த ஷெர்க் ஹோட்டல். உங்களுக்கு என்ன வேணும்? சரி, நம்ம வந்து ஒரு 5 நாளைக்கு வந்து இங்கே தங்கணும், அதான் கேட்குறோம். சரி, 5 நாளைக்கு தாங்க. சரி, இந்த செகண்ட் ஃப்ளோரில் ஒரு ரூம் இருக்குது, அது எடுத்துக்கோங்க. சரிண்ணா. சரி, அப்படி மட்டும் பார்க்காதீங்க. சரி, எந்த ரூமுண்ணே? இந்த ரூமா? சரி, ஓகே. அங்கே ஸ்டேர்ஸ்ன்னு இருக்குது இங்கே. சரி, ஓகே. இது என்னது? டாய்லெட்டா? சரி. இது ஃபுட் கவுண்ட்டு. சரி, ஒன்றும் இல்லைண்ணே, சும்மா சுற்றி பார்த்தேன். எவ்வளோண்ணே? ஊர்லலாம் எப்படி இருக்காங்க? சரிண்ணா. சரி, வந்து 3rd ஃப்ளோர் சொன்னாங்கண்ணா. ஏசிலாம் இருக்குமாண்ணா? ஏசி ஃபேன்லாம் இருக்குமாண்ணா? பெட்டுலாம் சூப்பராக இருக்குமா? சரி, இன்னொரு வாட்டி 3rd ஃப்ளோரா செகண்ட் ஃப்ளோரா? ஏய், உனக்கு தான் சொல்லியாச்சுல செகண்ட் ஃப்ளோரில் இருக்குதுன்னு சொல்லலாம் திரும்ப சரிண்ணா, கோவப்படாதீங்கண்ணா. அதுக்கு என்னண்ணா கோவப்பட்டுனே? ஏதோ போயிடுறேண்ணா. செகண்ட் ஃப்ளோரில் போயிடுறேண்ணே. சரி அண்ணா, நீங்களாண்ணா சவுண்டு போட்டிங்க? டேய் போடான்ற. இல்லைண்ணா, சவுண்டு ஒன்று கேட்டுச்சு. நாங்கள் சும்மா கோவப்படுறோம். சரி, என்னடா இது? இந்த டோர்ல இருந்தாங்க சவுண்டு வருது. ஈயா, என்னடா சவுண்டு இது? டேய், டோருக்கு என்னடா இப்படி சவுண்டு கொடுத்து வச்சுக்கிறானுங்க? இங்கே ஒரு டாங்கி தலை இருக்குது. சரி, என்னங்க இது? மறந்துட்டோம். திரும்ப கேட்டால் கத்துறான் வர. யாராவன்? டேய், என்னங்க இந்த ஃபோட்டோ பார்த்தா வாந்தி வர மாதிரி இந்த ஃபோட்டோ. ஏய், யாரா நீ? பிஸ்கெட் மாண்டா? டேய், பிஸ்கெட் மாண்டியா? நிடா. நம்ம வந்து கேட்குறோம், என்ன பண்ணுறேன்னு கேட்குறோம். அவன் வந்து க்ளீன் பண்ணுறானா இங்கே வந்து. ஓ, குப்பை எடுத்துன்னு போறியாடா? போடா. நான் கூட பயந்துட்டேன், ஏதோ வேறு ஏதோ எடுத்துன்னு போகிறான்னு சொல்லிட்டு. ஏதோ டெட் பாடி எடுத்துன்னு போனால் யோசிச்சு பாருங்கள். சரி, ஓகே. நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், இந்த ரூமெல்லாம் செக் பண்ணி பார்த்துப்போம். நம்மளுக்கு அதானே வேலை. வந்தாலே இங்கே இருக்கிற எல்லா இதுவும் நம்ம வந்து செக் பண்ணுற வேலை தான். சரி, ஓகே. இதுதான் நம்மளுக்கு ரூம் போல இருக்குது. வந்தாச்சு. ஓகே. வந்து என்ன சொல்கிறான்னா, தூங்குறதுக்கு முன்னாடி வந்து டாய்லெட் போடணுமா? ஏண்டா, அவன் கீழே போனாலே கத்துறான். எதாவது உனக்கு இப்போ தான் டாய்லெட் போடணுமாடா? இதுக்கு அப்பயே கேட்டுருக்கலாமேடா வண்டியா. அண்ணன், கொஞ்சம் டாய்லெட் எங்கே இருக்குதுன்னு சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். ரூம்லாம் நல்லா இருக்குண்ணே. நான் டாய்லெட்டு எங்கேண்ணா இருக்குது சொல்லுங்கள். டேய், கண்ணு தெரியல, இங்கே தான்டா இருக்குது டாய்லெட்டு. சரிண்ணே, ஆனால் செவுத்தில் மட்டும் உனக்கச்ச கட் பண்ணுறோண்டா. என்னண்ணா இப்படின்னா சொல்கிறீங்க? சரிண்ணா. செவுத்துலலாம் ஒன்றுக்கு அடிக்க மாட்டேண்ணே. நான் டீசெண்டாக போய் டீசெண்டாக வந்துடுறேண்ணே. இப்போ கதவு சாத்துறான், அவன் வேறு இது பண்ணுறான். சரி, இதாண்ணா டாய்லெட்டு. என்னடா இது கிராண்டியோட மோசமாகுது டாய்லெட்டு. சரி, ஓகே. என்னடா அதிருது. சரி, டாய்லெட் போயாச்சு. ஃப்ளஷ் எங்கடா இருக்குது? ஐயோ, எங்கடா ஃப்ளஷ்ஷு? அவன் கத்துவான்டா. ஆஹா, எங்கெங்க ஃப்ளஷ்ஷு காணோம்? போங்க, தண்ணியை ஊற்றல, ஒன்றும் ஊற்றல, ஃப்ளஷ்ஷே காணோம். சரி, அப்படியே சாத்தி விட்டு வந்துடுவோம். அவன் பார்த்து வாடா. தண்ணிலாம் ஊற்றி க்ளீனாக வச்சிட்டேண்ணே. சரிண்ணா. தண்ணிலாம் ஊற்றி இது பண்ணிட்டேன், போய் வேணா பாருங்க. ஐயோ, வேறு தண்ணி வேறு ஊற்றலைங்க, அதில் வேறு ஃப்ளஷ்ஷே இல்லை. எங்கே நான் ஃப்ளஷ் பண்ணுறது? சரி, வந்தாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? ஐயோ, இந்த டோர் சவுண்டு வேறு ஒரு மாதிரியாக இருக்குதுங்க. ஈ சவுண்டு வருது. சரி, போய் என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு நைட்டை வந்து நம்ம முடிச்சிருவோம். அதாவது நைட் 2க்கு வந்துட்டோம் இப்போ நம்ம. இப்போ வந்து அண்ணே, ஏன்னா இன்னுமான கோவமாக்குறீங்க என் மேலே? சரி. ஏய், லாஸ்ட் நைட்டில் நீ என்ன பண்ணுறேன்னு எனக்கு நல்லா தெரியும்டா. ஏன்டா பாத்ரூம் போய்ட்டு ஒழுங்காக தண்ணி ஊற்றாம வர? அதை நான் இது பண்ணிட்டேன். அதுக்கு பதிலாக போய் டாய்லெட் ஃப்ளோரை க்ளீன் பண்ணு. ஐயோ, என்னண்ணா இது? அப்பயே என்னை எழுப்பியிருக்கலாம்ல. அதான் சொல்லிட்டான். சரிண்ணா க்ளீன் பண்ணிடுறேண்ணே. ஃப்ளோரை தானே க்ளீன் பண்ணோம். சரி, க்ளீன் பண்ணிடுறேன். நார பையன். ஏன்டா நீ ஃப்ளஷ் வச்சுருந்தா நான் பாட்டுன்னு ஏன்டா தண்ணி ஊற்றாம வர போகிறேன்? ஐயோ, சரி, ஓகே. க்ளீன் பண்ணி குத்திடுவோம். சரி, எங்கடா இருக்குது? ஓகே, இது பண்ணியாச்சு.
இது பண்ணியாச்சு. என்னடா இது பட்டன் ஊந்துச்சு. ஏறா சரி எடுக்க முடியல. ஏன்டா அழுதுனுங்கிறா பிஸ்கெட் மண்டியா? ஏன்டா அழுகுற? டேய் டேய் இங்கே பாடுறா, ஏன்டா அழுகுறா? அது இருக்குது பாடுறா. இல்லைடா அவன் பாட்டுன்னு அழுதுனுங்கிறான். சரி சமாதானம் பத்தினாதான் இது பண்ணேன். சரிண்ணே நான் உள்ளே போயிடுறேண்ணே. ஐயோ அவன் வர முறைச்சினேக்கிறாங்க, சிரிக்கவே மாட்டேங்கிறான் சாணியை முடிச்சான். சரி அவன் போயிட்டு மேலே போயிட்டு டேய் யாரா நீ? ஏன்டா இந்த மூஞ்சில் நல்லா வாடகுது இது எடுத்துன்னு பார்த்துனுங்கிறான். தெரிலங்க எப்படி வந்தேன் திடீர்னு ஓடலாம். இந்த ஃபோட்டோவில் அப்படின்னா இது நான் அப்படி பார்த்துட்டு போகிறான். சரி ஏதோ ஒன்று நம்ம போய் தூங்குவோம். என்னது? ஓ அந்த பெயிண்டிங்கை பார்க்கணுமா? டேய் அது ஒரு பெயிண்டிங்னு சொல்லிட்டு அது பார்த்தா வாதி தாண்டா வருது. டேய் இந்த பெயிண்டிங் உனக்கு நல்லா இருக்காடா? இந்த பெயிண்டிங்கில் அப்படின்னா இருக்குது. ஐயோ ஆடா பாவி. டேய் என்ன காரியம் நான் பண்ணிட்ட? ரியலாக அது வாந்தி எடுத்துட்டாடா. டேய் அவன் வந்தால் திட்டுவான்டா, ஏற்கனவே மொச்சுனுக்கிறான்டா. என்ன பண்ணலாம்? ஹைட் பெயிண்டிங் இது குத்துருவோம். ஹைட் பெயிண்டிங் தான் நினைக்கிறேன். சரி பெயிண்டிங் ஹைடிங் பண்ணுறோம். ஐயோயோ அதுல்தே. வராங்க வர எப்பா ஒரு வழியாக இது பண்ணியாச்சு. ஆஹா வேற தட்டுறாங்க சவுண்டை, என்ன பண்ணுறது தெரியலையே. ஆஹா சரி சமாளிப்போம். அவன் வேற தட்டுறான் கதுவை. சரி சமாளிப்போம். என்ன பண்ணுறது வேறு வழியில். சொல்லுங்கண்ணே என்ன ஹெல்ப் வேணுமா? இங்கே ஏதோ ஒரு பெரிய சவுண்டு கேட்டுச்சு. அது என்ன சவுண்டு? சவுண்டா? அதெல்லாம் எதுவும் இல்லைண்ணே, எனக்கு எதுவும் கேட்கல. நீ உண்மையாக ஏதோ சொல்கிறியா? ஆமாண்ணே எதுவும் இல்லைண்ணே. சரி குட் நைட். சரிண்ணே எப்பா ஒரு வழியாக சமாளிச்சாச்சு. ஏண்டா உன்னை பெயிண்டிங் பார்க்க சொன்னால் இந்த மாதிரி வேலையாடா பண்ணுவோம். சரி ஓகே செகண்ட் நைட்டையும் முடிச்சிருவோம். ஓகே நைட் 3ல் வந்துட்டோம். ஆஹா அந்த பிஸ்கெட் மண்டி ஏதோ போட்டு கொடுக்குறானே. இல்லைண்ணே என்ன பேசுகிறீங்கன்னு ஏதோ கேட்டான். அந்த பிஸ்கெட் மண்டியை போட்டு கொடுக்குறான்னு நினைக்கிறேன். இல்லைண்ணே சும்மா ஃபேன் இது பண்ண. ஐயோ இல்லைண்ணே நான் உங்கள் இல்லை எதுவும் இல்லைண்ணே வரலண்ணே. சரி அடடா இவனுங்க என்னங்க இவனுங்க ஏதோ குசு குசுன்னு பேசினுங்கிறானுங்க. டேய் அங்கே பாரு கொசு போது பாரு. இல்லைண்ணே கொசு போச்சு அதான் பார்த்தேன். எதுவும் இல்லைண்ணே. சரி ஓகே என்னண்ணா ஓகே இது சாப்பிட சொல்கிறாங்க நம்மளை போயிட்டு. என்ன பண்ணுறதுன்னு தெரில. அங்கே ஒரு எலி போகுது. இல்லைண்ணே நீங்கள் பேசுங்க. சரி நீங்கள் பேசுங்க, நான் போயிட்டு சாப்பிட்டு வந்துடுறேன். சரி ஓகே இந்த பூனா நின்றுக்கிட்டு பூனா என்ன அவங்க என்னண்ணா பேசினுக்கிறாங்க அங்கே பாருங்கண்ணே. எதோ நம்மளை பார்த்தா தம்பி யாரோ ஓனரோடைய பெயிண்டிங்கில் எதுவும் பண்ணிட்டாங்களாம். சரி அவர் சொல்லிட்டாரு இப்போ நம்ம போய் என்ன பண்ணுவோம், ஒரு பனானாவை எடுத்துப்போம். சரி ஓகே அவரு கூட தெரிதுப்பா. சரி ஓகே அந்த பூனைக்காருக்கும் தெரிஞ்சுக்கிது போல இது. சரி ஹாய்டா தம்பி. டேய் இவன் தாங்க அந்த ஃபோட்டோ தூத்து பார்த்துன்னு இருந்தான். சரி ஓகே நம்ம சாப்பிடுவோம். சரி நம்ம சாப்பிட்டாச்சு. நீ சாப்பிட்டு வரியா பொறுமையா சொட்ட? சரி ஓகே. ஐயோ அண்ணா எப்படிண்ணா இருக்கீங்க? போய் சாப்பிட்ல போய் சாப்பிட்ணுன்னா போய் சாப்பிட்டு வந்துருங்கண்ணே. பீஸாலாம் இருக்குது பாருங்க போங்க. ஐயோ ஏண்ணா இது மாதிரி பார்க்குறான்னு தெரியலையே. சரி இவ்வளோ போயிட்டு மேலே போய் தூங்குற வேலை தான். எங்க என்னங்க அவன் ரூம் வச்சுக்கிறான். ஒரு ஏசி இல்லை, ஒரு ஃபேன் இல்லை, ஒரே ஒரு லைட்டை மட்டும் போட்டு வச்சுக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு ரூமா? சரி எத்தனோ ஹோட்டல் இருக்குது, இந்த ஹோட்டலில் வந்து தங்கிட்டேன் பாருங்க. சரி நம்ம அப்படியே நைட் 4க்கு போயிட்டோம். சரி நாடா இது ஆளக்கானோம். ஒருவேளை எங்கடா ஆளக்கானவன்? இங்கே தானே நின்று இருப்பான். பச்சை மண்டி எனக்கு தெரிஞ்சு எங்கன்னா வெளியே போயிட்டானா? இருங்க எனக்கு தெரிஞ்சு பாத்ரூமில் இருக்கானா? இல்லை பாத்ரூமில் இல்லை. எனக்கு தெரிஞ்சு ஒருவேளை இங்கேயும் இல்லையா? எங்கடா போயிட்டான்? சரி விடுங்க நம்ம போயிட்டு என்ன பண்ணுவோம், அந்த ஃபஸ்ட்டு அந்த ஃபோட்டோ இருக்குதுல்ல அந்த ஃபோட்டோ என்ன பண்ணுவோம் வேறு எங்கன்னா ரூமில் போட்டுடலாம். எனக்கு தெரிஞ்சு அந்த சொட்ட மண்டை ரூமில் போட்டுடலாம். அப்போ தான் நம்ம மாட்டோம். எப்படி நம்ம ஐயோ டேய் என்னுடைய தாத்தாவுடைய ஃபோட்டோவை என்னடா பண்ணி வச்சுக்கிற? என்னை ரொம்ப நீ டென்ஷன் பண்ணிட்ட. அதுக்கு பதிலாக போய் கீழே பாக்ஸ்லாம் இருக்கும் அதெல்லாம் எடுத்துன்னு வந்து மேலே வை, புரிஞ்சுதா? போய் டக்குன்னு போய் எடுத்துன்னு வை. ஐயோ அண்ணே இப்போ தானே அண்ணே இந்த உங்கள் தாத்தாவுடைய ஃபோட்டோவை நான் இப்படிலாம் பண்ணலண்ணே, தெரியாமல் பண்ணிட்டேனே. சரி விடுங்க பார்க்குறேன் நார போயில. என்னோட சொன்னேன் இல்லைண்ணே போய் எத்தனை வந்துடுறேன்னு சொன்னேன். சரி இது பண்ணிக்கலாம். நம்மளை வேறு பாக்ஸ் தூக்கு விட்டாங்க பைத்தியக்கார பையன்.
சரி இல்லைண்ணே பாக்ஸ் எத்தனை வரலாம் தான் இது பண்ணேன். சரி ஒன்றும் இல்லை இங்கே தான் வைக்கணுமா? சரி வச்சுருவோம். ஒன்றும் இல்லைண்ணே இங்கே டேய் நான் 2 பாக்ஸ் இருக்கும் போல போய் எத்தனை வாடா போடா. கண்டுபிடிச்சிட்டிங்களாண்ணே? நான் கூட ஒன்று தான் நினச்சேன். சரி விடுங்க போய் எத்தனை வந்துடுறேன். எப்போ அவன் ஸ்ட்ரிக்ட் ஆகுறாங்க சனி முச்சோ. ஏய் வாடா எனக்கு ஹெல்ப்பு வேணும்டா ஆள். என்ன பண்ணுற அப்படின்னு நம்ம கேட்குறோம். ஓகே உனக்கு என்ன ஹெல்ப் வேணுமான்னு அவன் கேட்குறான். சரி ஆமாண்டா இந்த பாக்ஸ் மட்டும் எடுத்துன்னு போய் மேலே வச்சிடலாம். ஓகே அப்பா இங்கே பாருங்கள் நம்மளுக்காக ஓடி வேலை செய்கிறாங்க. உனக்கு நான் ஒரு ஹெல்ப் பண்ணுறேன்டா எல்லாம். சரி ஓகே கைஸ் பார்க்குறவங்களாம் ஒரே லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். யாரும் சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டேங்கிறீங்க. சரி அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். சரி ஓகே எல்லா பாக்ஸும் எடுத்துன்னு வந்து வச்சாச்சு. ஆனால் எல்லா பாக்ஸும் எடுத்துன்னு வந்து வச்சாச்சு. சரி குட் நைட் போ அப்படின்றான். அண்ணா உங்கள் ஃபேண்ட்டு ரொம்ப நல்லா இருக்குதுண்ணே. எங்கண்ணா எந்த கல்லுண்ணா வாங்குனீங்க ஃபேண்ட்டு? சரிண்ணா போயிடுறேண்ணே அப்படி மட்டும் பார்க்காதீங்க. இருந்தாலும் ஃபேண்ட்டு எங்கே இருக்குன்னு ஒரு பக்கம் சொல்லிட்டு போயிடலான்னு. ஒரு வேளை கொட்டு போயிடலாமா? ஐயோ என்னடா இவன் 360 டிகிரி பார்க்குறான். டேய் என்னடா மண்டது என்னடா எல்லா சைடும் திரும்புது. ஐயோ இவன் பார்க்கவே வினோதமாக இருக்கிறாங்க. என்ன பண்ணுறோம் நம்ம போய் ரூமில் கம்முன்னு தூங்கிடுவோம். எப்பா சரி நம்ம என்ன பண்ணுறோம் நைட் 5க்கு போயிடுவோம். என்னது மிட் நைட்டில் என்னடா இது? டேய் என்னடா இடமே ஒரு மாதிரி ரத்த கலரில் ஆயிடுச்சு. டேய் என்னடா அது? சரி ஓகே கீழே போய் பார்க்கலாமா? ஓகே திறக்க முடியல. இதுவும் லாக்கு. என்னடா அது இது? ஆடா டேய் எங்கே நம்மளுக்கு பாக்ஸ்லாம் இது பண்ணாங்க. ஆஹா சரி விட்றா உன்னுடைய பாடி நான் போய் அடக்கம் பண்ணிடுறேன்டா. கவலைப்படாதடா உன்னுடைய ஆத்மா சாந்தி அடையட்டும்டா. சரி ஓகே எப்பா டேய் கொஞ்ச நேரத்தில் என்னடா இது? ஐயோ எங்கேயோ வந்துட்டோம். என்னடா அது கருணை கொடூரமான ஊஞ்சா இருந்துச்சு. டேய் எங்கே வந்திருக்குன்னு தெரில. இது என்னடா இது? இடமே ஒரு மாதிரி ஆகுது. ஓகே இங்கே ஏதோ ஜூஸ் மாதிரி இருக்குது. அவனுடைய ஜூஸ் தான். ஓகே இது குடிச்சிட்டோம். சரி என்னங்க இது வெள்ளையாயிடுச்சு செத்துட்டோமா? டேய் இல்லை ஓகே ஐ ஃபீல் ஸ்ட்ராங்கா. ஓகே இப்போ என்ன பண்ணுறது? என்னடா இது? ஏங்க இந்த ஜூஸ் குடிச்சதுமே பாருங்க செம இதுவாகிடுச்சு போல இது நம்மளுக்கு. சரி ஓகே இவன் போய் அவன் அங்கே இருக்காங்க. அவன் உயிரோட தாங்கிறான். போடு வேற மாதிரி. சரி ஓகே ஐ ஃபீல் வீக்கா. சரி இதோ பாருங்க உயிரோட தாங்கிறான். ஓகே நம்ம தான் வந்து சொல்கிறோம். ஓகே கடவுளுக்கு ரொம்ப நன்றி சொல்கிறோம். நீ ரொம்ப உயிரோட நான் செத்துட்டேன்னு நினச்சேன் அப்படின்றான். சரி நான் உன்னை விடுவிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டான் அவன். சரிலாம் அதை வந்து விடுவிக்கிறான்டா ஒன்று. எப்பா கொஞ்ச நேரத்தில் ஒரு பக்கம் பயந்துட்டேன். எங்கடா அந்த சொட்டை மண்ணியை செத்துருவானோன்னு சொல்லிட்டு. சரி ஓகே இது வந்து இன்னொரு வாட்டி வந்து குடிக்கக்கூடாதான். நம்ம லைஃப் டைம் வந்து குறைஞ்சிருமா. இது வந்து ஓவர் டோஸ் ஆகிடுமா. ஓகே அப்போ என்ன பண்ணுறது? சரி எடுத்துப்போம் குடிக்க வேணாம். ஓகே இது வந்து என்ன பண்ணுவோம் நம்ம குடிச்சா ஹெவி டோஸ் ஆகிடும். அதனால் என்ன பண்ணுறோம் அந்த மண்டையின்ட்ட குத்துருவோம். சரி ஓகே இதோ வந்துட்டேன்டா. ஆஹா இந்தாடா இந்தாடா இது கொஞ்சம் குர்ரா நீ ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிடுவாடா. ஓகே இந்தா குடி. ஓகே ஐயோ வந்துட்டான்டா பச்சை மண்டியை வந்துட்டான்டா. வர்றா என்னடா இம்மா பொறுமையாக போகிறேன். டேய் ஏங்க இவன் நம்மள சாப்பிட்றதுக்கு ரெடியாக வச்சுருப்பான் பொழுது. ஐயோ டேய் அவன் வந்தால் பிடிச்சிருவான்டா. வர்றா ஏன்டா பச்சை மண்டியா உனக்கு பாத்ரூம்லாம் க்ளீன் பண்ணி குத்தண்டா. ஐயோ முட்டு சந்து மாட்டிக்கினேன். ஆஹா டேய் சரி விடுங்க அவன் தப்பிச்சிட்டான். நம்ம மாட்டிக்கணுங்க. யாராவது போடு வேற மாதிரி சொட்டா இருக்குடா. வந்துட்டான்டா காப்பாத்த என்ன. போடு அங்கே பாருங்க இனி பச்சை மண்டியா இல்லைன்னா சொட்டா இருக்கா யாருக்குள்ள இது பாருங்க. பயத்தில் நிற்கிறான் பாருங்க. இங்கே பாருங்க வந்துட்டான்டா. ஓகே டேய் எங்கேருந்துடா ராக்கெட் ட்ரான்ஸ்ஃபர் எடுக்கிறா? இங்கே போகிறா ராக்கெட் ட்ரான்ஸ்ஃபரா எல்லாம் ஐஸ்கிரீம் மாதிரி. இந்தா நீயே வச்சுக்கோ. ஐயோ ஓகே கைஸ் ஒரு வேளை நம்ம கேமை முடிச்சிட்டோம். இந்த கேம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லையும் ஆனில் போட்டுருங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். லவ் யூ ஆல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.